அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவும், நாட்டுயர்வும் அப்படின்னு சொல்லி கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் பத்தி ஒரு ஆர்டிக்கிள் குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ்க்கான ஒரு சட்டம் அப்படிங்கிறது 1904ல பிரிட்டிஷ் அரசாங்கத்தால உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு திரிபுவன் தாஸ் காசிபாய் பட்டேல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? இவர் வந்து ஒரு காந்தியவாதி. வல்லபாய் பட்டேல், மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கெல்லாம் மிக நெருங்கிய நபராக இருக்கக்கூடிய இவர் தான் கூட்டுறவு சங்கங்கள உருவாக்குறதுக்கான முதல் முயற்சியை எடுத்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அன்றைய குஜராத்தி மொழி பேசக்கூடிய பகுதிகள் எல்லாமே மும்பை மாநிலத்தோட இருந்திருக்கும். ஸோ அங்க ஒவ்வொரு கிராமமா போயி விவசாயிகள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி ஒரு கூட்டுறவு சங்கத்த உருவாக்குறாரு. அதுதான் கேரா பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அது அமுல் அப்படிங்கிற நிறுவனமாக விரிவடைந்து இப்போதைக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இது கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்குறப்ப, இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கு. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் கூட்டுறவு கொள்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. 2025லேருந்து 2045 வரைக்கும் இந்த கொள்கை செயல்பாட்டுல இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த கூட்டுறவு சங்கங்கள் இப்ப தற்போதைய நிலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் அதிகமாக தலையிட்டு, கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள் எல்லாத்தையுமே ஆளுங்கட்சிகள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான காரணத்துக்காக தான் கூட்டுறவு கொள்கை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கொள்கையின்படி பார்க்கிறப்ப, கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 30% அதிகரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒவ்வொரு கூட்டுறவு சங்கம், கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிய உருவாக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கிய அம்சமாக இருக்கு. அதே மாரி உறுப்பினர்கள் வந்து சேர்க்கைய அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி பார்க்கிறப்ப 6,00,000க்கும் அதிகமான கிராமங்கள் இந்தியாவுல இருக்கு. அதுல எல்லா கிராமத்திலயும் கூட்டுறவு சங்கத்துக்கு உருவாக்கி, எல்லா கிராமத்திலயும் கூட்டுறவு சங்கங்கள்ல நிர்வாகிகள், உறுப்பினர்கள சேர்த்து கிட்டத்தட்ட 50 கோடி பேருக்கு மேல கூட்டுறவு வலயத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் இலக்காக வச்சிருக்காங்க. இதே இந்த கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப 2012ஆம் ஆண்டு 92வது அரசியல் சட்ட திருத்தம் அப்படிங்கிறத மன்மோகன் சிங் அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா, அந்த அரசியல் சாசன சட்ட திருத்தத்தின்படி பார்க்கிறப்ப கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது மாநில பட்டியல்ல இருக்கு. அப்ப மத்திய அரசாங்கம் அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தாலுமே, அத மாநிலங்கள் வந்து ராட்டிஃபிகேஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு சிக்கல் இருந்தனால அந்த சட்ட திருத்தம் நிராகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் 97த் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு 2011ல உருவாக்கப்பட்டு கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வந்திருக்கும் நமக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியா எல்லா அரசாங்கங்களுமே வந்து முக்கியமா பார்க்குறாங்க அப்படிங்கிறத இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்ப கூட்டுறவு சங்கங்களுடைய கொள்கைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதனுடைய எல்லா செயல்பாடுகளையும் டிஜிட்டலைஸ் பண்றது, கணினிமயப்படுத்துறது, டேட்டா மேனேஜ்மென்ட்ட வந்து அதிகப்படுத்துவது, அரசியல் தலையீடுகள் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே முக்கிய நோக்கங்களாக இருக்கு. அதே மாரி பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக் அப்படிங்கிற இந்த அமைப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு விவசாயிகளுக்கு கடன்கள வழங்கக்கூடிய கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸா வந்து இருப்பாங்க. ஓகேவா? இதனால நமக்கு எல்லா விதமான கடைக்கோடி நபர்களுக்கும் கூட கூட்டுறவுத்துறைக்கு கீழ நம்மளால கடன்களையும் வழங்க முடியும். அதையுமே என்ன பண்றாங்க? ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரக பயணத்திற்காக லடாக்கில் இஸ்ரோ ஆராய்ச்சி கூடம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ செவ்வாய் கிரக பயிற்சி, அதாவது செவ்வாய் கிரகம் அப்படின்னா மார்ஸ் அப்படிங்கிற பிளானட். அந்த மார்ஸ் பிளானட்டுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் ஆஃப் த இஸ்ரோவோட லாங் டெர்ம் அப்ஜெக்டிவா இருக்கு. அதுக்காக இப்போ நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸையே மார்ஸுக்கு அனுப்புறோம் அப்படின்னா, அங்க போய் அவங்க தங்கி நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அங்க போய் வந்து அந்த கிராவிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியான நெறைய நடவடிக்கைகள் எடுத்து பண்ணணும் இல்லையா? அதுக்கு நம்ம பூமியிலேயே அத டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது அங்க போய் கரெக்ட்டா வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் ஃபெசிலிட்டி மாதிரியான ஒரு விஷயத்த தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஹிமாலயன் ஆர்பிட்டரி பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற ஹோப் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த தான் வந்து இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க, லடாக்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு கேம்ப் மாரி இருக்கும். நீங்க மார்ஷியன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா புரிஞ்சிருக்கும். இந்த மார்ஷியன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து மார்ஸுக்குள்ள மாட்டிக்குவாரு. ஒரு கேம்ப் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள இருப்பாரு. அங்க தான் சாப்பிடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. அந்த மாதிரியான ஒரு செட்டப்ப தான் இப்ப எங்க செட்டப் பண்ணியிருக்காங்க, நம்ம லடாக்ல செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒய் லடாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ஸ்ல இருக்க மாதிரியான அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் எங்க எக்ஸிஸ்டிங்கா இருக்குன்னா, லடாக்ல வந்து இருக்கு. அதனால அங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களின் உற்பத்தி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அனுசரிக்கப்பட்டுச்சு. இன்டர்நேஷனல் மில்லட்ஸ்
இயர் அப்படின்னு சொல்லி 2023 சொல்லியிருந்தாங்க. அப்ப தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2023ல தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மில்லட் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மில்லட் மிஷனுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய 25 மாவட்டங்கள 2 அ குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. 2 கிளஸ்டர்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிளஸ்டர்ஸ்க்கு வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 52 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களோட உற்பத்தி பெருக்கத்துக்காக விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள வழங்கப் போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உரக்கலவை, உரம் அதாவது உயிர் உரம் பயோ மேன்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உயிரியல் காரணி, இயற்கை இடுபொருள் அறுவடை மானியம் இந்த மாதிரியான ஒரு உரம், விதை இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு தொகுப்ப வந்து விவசாயிகளுக்கு 1 ஹெக்டேருக்கு 6,000 அப்படிங்கிற மானியத்துல வழங்கப் போறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம ராகி, குதிரைவாலி சாகுபடி செய்யறவங்களுக்கெல்லாம் அந்த விதை வந்து 50% மானியத்துல வந்து கிடைக்கப் போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு ரூ. 1,200 ரூ. 250 அப்படிங்கிற மானியத்துல வழங்கப் போறாங்க அரசாங்கம். சரியா? ஸோ அதே மாதிரி சிறுதானியங்கள விநியோகம் செய்யக்கூடிய சாமை, வரகு, திணை முதலான குறுந்தானியங்கள் விதைகளுக்குமே கிலோ 4 கிலோ வீதம் 100 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எ பேசிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, சிறுதானியங்களுடைய உற்பத்திய அதிகப்படுத்துறதுக்காக விவசாயிகள வந்து சிறுதானியத்த வந்து பயிரிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சிறுதானியம் சம்பந்தப்பட்ட விதைகள், உரங்கள், அதற்கு உண்டான தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே அரசாங்கம் மானிய விலையில விவசாயிகளுக்கு தரப்போறாங்க. ஸோ தட் என்ன ஆகும்? நமக்கு மில்லட்ஸோட கல்டிவேஷன் அதிகமாகும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக தான். சரியா? கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, 600 ஆண்டுகளுக்கு பின் வெடித்த எரிமலை அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, சமீபத்துல ரஷ்யாவுடைய காம்சட்கா பெனின்சுலா பக்கத்துல ஒரு பெரிய நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த நிலநடுக்கத்தோட விளைவா என்ன அப்படின்னு தெரியல. அதே தீபகற்பத்துல இருக்கக்கூடிய கிருஷானின் கிருஷா சாரி கிராஷென்னிக்கோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எரிமலை வந்து வெடிக்க தொடங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த செய்தி தான் குடுத்திருக்காங்க. கிராஷென்னிக்கோவ் அப்படிங்கிற இந்த எரிமலை எங்க இருக்கு? எந்த பெனின்சுலால இருக்கு? எந்த தீபகற்பத்துல இருக்கு? அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கம்சட்கா பெனின்சுலால இருக்கு. சரியா? ஸோ இன்றைய டிஎன்ஏல முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.